என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்து போனா, என்னுடைய சகோடைய ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி இறந்து போனாரு. எல்லாரும் சொன்னாங்க இந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு, இனி இந்த குடும்பம் இனி எழும்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் தகர்க்கப்பட்டு என்னுடைய அடுத்த முடிவு நான் தற்கொலை பண்ணி சாகணும். ஏன்னா எனக்கு அடுத்து வாழ வழி கிடையாது. நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், எப்படியாவது சாகணும், எப்படியாவது தற்கொலை பண்ணி சாகணும். நிறைய நேரங்களில் நான் ரப்பர் தோட்டத்துக்குள்ள போவேன், யாரும் இல்லாம போவேன், கையில கயரோட போவேன். இன்னைக்கு என் வாழ்க்கையை முடிக்கணும், இனி வாழக்கூடாது, வாழ்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, அடுத்த நேரத்துக்கு எனக்கு வஸ்திரம் இல்லை, அடுத்த நேரம் நான் எப்படி என் குடும்பத்தை கொண்டு போய் எனக்கு சிந்தை இல்லை. ஆனா ஒருவருடைய சத்தம் கேட்டு, ஒருவருடைய சத்தம் என கேட்டு, நீ எனக்காக நிற்பிய, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ எதையெல்லாம் இழந்தேனா அது உனக்கு தருவேன். எதுவா வாழ்க்கையில இல்லையோ அது அவன் வாழ்க்கையில இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமா தருவேன். நான் அழுது கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்க யாருன்னு கேட்டேன். நான் சாவுக்கு போறேன், யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, சகோதரி தெரியாது, என் மரணப்படுகிற அப்பாவுக்கு தெரியாது. நான் உன்னை நேசிக்கிற இயேசு, நான் உன்னை பலப்படுத்துற இயேசு. இன்னைக்கு அந்த தெய்வம் தான் உங்களுக்கு முன்பாக நான் உயிரோடு இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் நிற்கிறேன்னு சொன்னா அவருடைய கிருபை.